பூஜை எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடு. நீ திரும்பி பாக்குறதுக்குள்ள வானச்சத்தம் கேக்குதா இல்லையான்னு பாரு. பத்துமா? செல்லி, நீ வெத்தல போட மாட்டியா? சும்மா ஒரு நாள் போட்டு பாரு. வேண்டாம், பிடிக்காது. போட்டா கிறுகிறுன்னு வரும். செல்லி, இந்த கிளித்தீவு சமாதிகளுக்கு தீபம் போடுற முறை வந்தாலே 4 பேர் மதிக்கத்தாண்டி செய்யறாங்க. பொது காரியத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்ல? ஆமா ஆமா. செவந்திருக்கவர் ஏன் சந்துதான் இருக்கு. பொண்டாட்டி வெத்தலை முடிச்சு கொடுத்து புருஷ வாய் செவந்ததுன்னா 2 பேருக்குள்ள ஆசை அதிகம்னு அர்த்தம். ஆமா ஆமா சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உன்னே அழாத, நல்ல பையன்ல. அழாதுரா செல்லி, சொல்றேன் தப்பா நினைக்காத. உன் பையனோட மூக்கு முழியும். அசல் பொன்னனேதான். செல்லி, புள்ளையும் பெத்துக்க. இனிமேலாவது புருஷன்கிட்ட கருத்தா நடந்துக்க. மாறி வந்தாச்சு. நாங்க வரோமா? சிவகாமி கோயில உண்டாண்ட பேசவும் போறிய. இந்த பிள்ளைய கொஞ்சம் பிடி, நான் போய் 2 குடமே எடுத்துட்டு வரேன். வகத்தொகை இல்லாம தூளியில போட்டுட்டு நீ பாட்டுக்கு மூலையில போய் உட்காந்துட்டிய. என்னாச்சு நீ உனக்கு? வானடா, அழாத அழாத. இந்த பேர் அம்மா வந்துட்ட. அழாதடா, என்ன கேட்கணும்? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். அவங்க அவங்க குழந்தைய வளர்க்க தெரியாது. எதடி என் புள்ள? எதுடி ஏன் பிள்ளையா? இதுதான் உன் பிள்ளை. அட, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைக்கு தரையில போடுற? ஆமா, இப்ப வர தரையில போடுறேன். ஒரு நாள் இவன் தலையை கிளி தண்ணியில போட்டு நானும் கடல்ல விழுந்து தற்கொலை செஞ்சுக்க போறேன். என்ன பண்ண? குழந்தையை தண்ணியில போட்டு நீ கடல்ல விழுந்துட்டியா? அதுக்கப்புறம் நான் மட்டும் உசுரோட இருப்பேன் நீ நம்புறியா? யாரும் சொல்றதை கேட்டு நீ இப்படி எல்லாம் பேசுற? மனசுல இருக்கிறதெல்லாம் அடக்கிக்கிட்டு உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதுக்கு நீ இதுவா சொல்லுவ, என்னமா சொல்லுவ? செல்லி, இந்த புள்ள செல்லி, அழாத புள்ள. இது போய் பெருசா அழுதுட்டு இருக்கிறிய. என்னமோ பேசிட்டேன். புருஷன் முன்னாடினா இப்படித்தான். இது அழலாமா? இது அழாத புள்ள. டேய் டேய் கண்ணா, ராஜா, வா 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 வா. அப்பாவுக்கு முத்தம் கொடு, அம்மாவுக்கு முத்தம் கொடு. கொடு 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 கொடு. பால் கொடு, பால் கொடு. பையன் ரொம்ப நேரம் அழுகிறா இல்ல? சீக்கிரம் பால் கொடு. அப்பா 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 அப்பா. இங்க என்ன பார்வை? சனியனே, அப்பன் மாதிரியே முரடு. அப்ப நான் முரடனா? இல்ல, திருட. ஏய்,
கெளுத்தி உங்க அண்ணனுக்கு மண்டைதான் மொட்டைன்னு நினைச்சேன், மூளையை மொட்டையா போச்சு. சேர்த்து வலிச்சு விட்டான். இப்படி ஒரு உத்தரவு போட்டானே. இதெல்லாம் இப்ப பேசிட்டு நேரம் இல்ல, என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவா? ஐயோ, இந்த முடிவு வேண்டாங்க. இது இல்ல பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. இந்த மாதிரி களிமண்ணை பிசைஞ்சு பிசைஞ்சு என் மூளையை களிமண்ணா ஆகி போச்சு. நீதான் ஒரு நல்ல யோசனை சொல்ல. என்னங்க, எங்காவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நல்ல யோசனை. கெளுத்தி யாரு? மாரியா? ஆமா, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, கிளித்தீவுக்கு போயிட்டு இருக்கான். என்ன மாறி, சௌக்கியமா? சௌக்கியம் தாங்க. செல்லி குழந்தை எல்லாம் சௌக்கியமா? பெரியவங்க புண்ணியத்துல எல்லாரும் சௌக்கியம் தாங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம். சொல்லு. நானும் புள்ள குட்டிக்காரன் ஆயிட்டேன். பையனுக்கு 4 காசு சம்பாரிச்சுக்கணும் ஆசைப்படுறேங்க. இது வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 ரூபா கிடைச்சா கூட போதுங்க, எப்படியா வண்டி ஓட்டிடுவேன். இப்ப வெளியூர்லாம் போய் 4 காசு சம்பாதிக்கணும் ஆசைப்படுறேங்க. அதனால 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 இந்த கிளித்தீவு சமாதிகளுக்கு விளக்கு போடுற பொறுப்பை வேற யாருகிட்டயா ஒப்படைச்சீங்கன்னா புண்ணியமா இருக்கும். சரி, இப்ப நீ போயிட்டு வா, அப்புறம் எல்லாரையும் கலந்து அத பத்தி யோசிப்போம். ஆ. என் மாதிரி எங்கடா போற? தனிய முடிச்சவரேன் பார்த்தா தெரியல கிளித்தீவுக்கு போறேன்னு. போகும்போதே அவசகனமா எங்க போறேன்னு கேட்டு ஏன்டா என் மனசை கலைக்கிற? நான் ஏன்டா மனசை கலைக்கிறேன்? ஊர்ல இருக்கிறவங்கள மானத்தை வாங்குறாங்க, அனாவசியமா என்ன மட்டும் ஏன்டா இருக்கிற? ஏய், அவன்டா சொன்னவன் எவன்? இந்த மாதிரி ஒரு ஏமாளி பேப்பா பொண்ணுனே வந்து அவனுக்கு மகனா பிறந்திருக்கிறதா தானே ஊரே பேசிக்குது. அவன் எத்தனை பேர் கூட தான் சண்டைக்கு போவான். நான் யாருன்னு தெரியுதா? டில்லிக்கோட என்ன நீ அடிச்சதுக்கு உன்னை இந்த தீவிர நான் கொலையே செய்யலாம், கேட்க நாதி கிடையாது. ஆனா உன்னை நான் கொல்ல மாட்டேன், பயப்படாத. எங்கேயா இருக்கிற? நான் எங்க வேணும்னாலும் இருப்பேன். இந்த கிழித்தீவிர நீ என்ன செய்கிற? தங்கம்மா, தாத்தா, என்னடி அம்மா? தீவுக்கு போனவரு இன்னும் வாழ உள்ள பாரு. அதாம்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, விரதம் முடிக்கணும், பசி தலை பத்திக்குது. நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வை, நான் மறுபடியும் பார்த்து வந்துடுறேன். என்ன யோசிக்கிற? தங்க கட்டி செய்யணும்னா தலைச்ச குழந்தை வேணும்னு சொல்றியே? ஆமாம், பூஜைக்கு. எனக்கு அவ சொல்ல வாங்கி தர என் குழந்தைய நானே கொண்டு வரேன். சர்ப்பவட்ட பூஜை முடிஞ்ச மறுகணமே தங்க கட்டிகளா கொட்டும். சட்டி பானைகளை சுமந்த நீ தங்கப்பாடங்களா சுமக்க போற. இன்னொன்னு சொல்றேன், சர்ப்பவட்ட பூஜை நடத்துற போது ஒரு வலம்புரி சங்கு இருந்தா இன்னும் ரொம்ப விசேஷம். என்ன வலம்புரி சங்கா? ஆமா, உனக்கு விரோதமா இருந்த ஒருத்தன் பம்பாதேவி கோயில்ல ஒரு வலம்புரி சங்க வச்சதா கேள்விப்பட்டனே. ஆமா, அந்த சங்கா. அதனோட மதிப்பு என்ன தெரியுமா? 30,000 ரூபாய். அந்த மதிப்புல பாதி உனக்கு தங்க கட்டிகளா தர்றேன். தங்க கட்டி, தங்க பாடம், தலைச்சன் குழந்தை, 15,000 ரூபாய். நாளைக்கே நான் வெடிக்கிற பொழுது குபேரன் ஆயிடுவேன்.